நல்ல தூக்கம் வரணும்னா நீங்கள் எடுத்துக்கக்கூடிய மாவு பொருள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த மாவு பொருள் தான் நம்ம தூங்குறதுக்கு தேவையான முக்கியமான ஹார்மோனான செரட்டோனின் லெவலை பேலன்ஸ் பண்ண போகுது. அப்போ நீங்கள் எடுத்துக்கக்கூடிய மாவு பொருள் முழுமையான மாவு பொருளாக இருக்கணும். கம்ப்ளீட் காம்ப்ளெக்ஸ் ஹோல் கார்போஹைட்ரேட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது முக்கியமாக நம்ம சொல்கிறது வந்து ப்ரௌன் ரைஸ் அதில் வந்து நமக்கு கிடைக்கும். அப்போது பட்டை தீட்டப்படாத அரிசி வகைகளை நம்ம அடிக்கடி உணவில் பயன்படுத்தும் பொழுது நம்மளுடைய தூக்கம் கண்டிப்பாக நல்லா இருக்கும். அதில் இருக்கக்கூடிய பி காம்ப்ளெக்ஸ் சத்து செரட்டோனின் ஹார்மோனுடைய லெவலை இன்க்ரீஸ் பண்ணி உங்கள் மைண்டை ரிலாக்ஸ் பண்ணி நல்லா தூங்குறதுக்கு சப்போர்ட் பண்ணும். அடுத்த ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மெக்னீஷியம் சத்து. மெக்னீஷியம் சத்தோட என்ன வேலை என்ன தெரியுங்களா? உங்கள் மசில்ஸை ரொம்ப ரிலாக்ஸ் பண்ணி பாடி பெயின் இல்லாமல் தளர்வாக வச்சுக்கும். அப்போது உங்களால் நல்லா வந்து ஒரு டீப் ஸ்லீப்குள்ளே போக முடியும். அதுவுமே மெலட்டோனின் செரட்டோனின் ஹார்மோன் செக்ரீஷனுக்கு சப்போர்ட்டிவான ஒரு முக்கியமான கனிம பொருளாக இருக்குது. அப்போது மெக்னீஷியம் சத்து நிறைந்த உணவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்றாடம் நம்ம சாப்பிடக்கூடிய விதை வகைகள், அதே மாதிரி நிறைய கொட்டை வகைகள், பருப்பு வகைகள், கீரைகள், இதில் எல்லாமே நமக்கு மெக்னீஷியம் கிடைக்கும். அப்போ ரெகுலராக நம்ம ஒரு கீரையை நம்ம உணவில் சேர்த்திட்டு வரோம், இல்லை டெய்லி வந்து ஒரு 5 பாதாம் ஊற வச்சு எடுத்துக்கிட்டு வரோம், அல்லது ஒரு ஸ்பூன் வந்து பூசணி விதையோ இல்லது வெள்ளரி விதையோ அல்லது சூரியகாந்தி விதையோ நம்ம ஏதாவது ஒரு வகையில் உணவில் சேர்த்திக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு தேவையான மெக்னீஷியம் சத்து ஈஸியாக கிடைக்கும். அப்போது உங்கள் மசில்ஸ் ரிலாக்ஸ் ஆகும் பொழுது கண்டிப்பாக நல்ல தூக்கம் வரும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும்.